10 1 2 3 4 5 6 7 8 9 10. சரி, வாசிங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். அல்லேலூயா. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் அப்படின்னு சொல்லி இந்த 10வது வசனத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம். இந்த அதிகாரம் முழுவதும் அன்பு ஒன்றை மட்டுமே கர்த்தர் மையமாக வைத்து பவுலை கொண்டு எழுதியிருப்பார். அல்லேலூயா. முதல் வசனமே என்ன சொல்லுது? நான் மனுஷர் பாஷைகளை பேசினாலும் தூதருடைய பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இல்லாவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் இருப்பேன். அல்லேலூயா. இந்த வசனம் ஆரம்பிக்கிறதே அன்பு அப்படின்னு தான் ஆரம்பிக்குது. கடைசியில் பார்த்தா அன்பு இல்லவே முடியும். இந்த அதிகாரத்தை 3ஆக நம்ம பிரிக்கலாம். நான் பிரிச்சிருக்கிறேன் அப்படி. 1லிருந்து 3 வரைக்கும் எல்லாம் உடையவனாக ஒரு மனுஷன் இருந்தாலும் அன்பு இல்லைன்னா ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது. அதில் 8 விதமான காரியத்தை பவுல் அங்கே எழுதுவார். வாசிங்க பார்ப்போம். இல்லை, முதல்ல வாசிங்க. சரி, 2வது வசனத்தை வாசிங்க. பாருங்க, தீர்க்க தரிசன வரம் இருக்கு. 2வது ரகசியத்தை அறிந்து கொள்ளக்கூடியதற்கு. 3வது எல்லா விதமான அறிவையும் அறியக்கூடிய திறமை இருக்கு. 4வது விசுவாசம், பயங்கரமான விசுவாசம் இருக்கு. ஒன்றுமில்லை. 5வது எனக்கு உண்டான எல்லாவற்றையும் அன்னதானம் பண்ணக்கூடிய திறமை, அந்த மனசு எனக்கு இருக்கு. 6வது என் சரீரத்தை கூட நான் சுட்டரிக்க கொடுக்கறதுக்கு எனக்கு தைரியம் இருக்கு. அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமில்லை. அன்பு எனக்கு இல்லாவிட்டால், அல்லேலூயா, சொல்றாரு, எனக்கு தீர்க்க தரிசனம் வரம் இருக்கு, நான் நிறையா பேசுகிறேன், அந்நிய பாஷைகளை பேசுகிறேன். மேலே சொல்கிறாரு, நான் அந்நிய பாஷைகளை, மனுஷர் பாஷைகளை பேசுகிறேன், தூதர் பாஷையை பேசுகிறேன், தீர்க்க தரிசனம் சொல்கிறேன். அடுத்து எல்லா விதமான அறிவையும் அறியக்கூடிய அறிவு இருக்குது. ரகசியங்களை அறியக்கூடிய அறிவு எனக்கு இருக்குது. எனக்கு உண்டான சொத்து பத்துக்களை எல்லாம் அன்னதானம் பண்ணக்கூடிய அப்படிப்பட்ட மனசு எனக்கு இருக்குது. அடுத்து என்ன சொல்கிறாரு? என் சரீரத்தை நான் என்ன செய்யலாம்? சுட்டரிக்க கொடுக்கறதுக்கு உண்டான தைரியம் எனக்கு இருக்குது. இது எல்லாம் இருந்தாலும் நான் காண்கிற சகோதரனிடத்தில் கூட அன்பு கூற முடியாமல் இருப்பேனால் அதையெல்லாம் எனக்குள்ள இருந்தாலும் ஒரு பிரயோஜனமுமே இல்லை அப்படின்னு அங்கே பவுல் எழுதுறார். 2வது 4லிருந்து 10 வரைக்கும் அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னு என்ன சொல்றாரு? அங்க அன்பை குறித்து பவுல் அதிகமாக விளக்குகிறத நம்ம பார்க்குறோம். 11, 12, 13 நல்ல ஒரு தீர்மானம் எடுத்து அதில் முடிவை சொல்றாரு. அன்பே இதில் பெரியது அப்படிங்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த நடுவில் இந்த 10வது வசனம் சொல்லுது, நிறைவானது வரும்போது குறைவானது என்ன செஞ்சிடும்? ஒளிஞ்சு போகும் அப்படின்னு அங்கே ஆண்டவர் பவுல் மூலமாக நமக்கு இப்படி எழுதி வச்சிருக்கிறார். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். குறை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற பற்றாக்குறையை நம்ம நினைக்கக்கூடாது. இந்த இடத்துல பற்றாக்குறையை நினைக்கக்கூடாது.
நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு குறைகளையும் நம்ம என்ன செய்யணும், நினைச்சு பார்த்து இந்த குறைகள் வெளியே போக வேண்டுமானால் நிறைவு நமக்குள்ள என்ன செய்யணும், வர வேண்டும் அப்படின்னு பவுல் இங்கே எழுதுறார். ஆவிக்குரிய குறைவு வேற, பூமிக்குரிய நம்முடைய தேவைகள் குறைவுபடுவது அந்த குறைவு வேற. வீட்டில் இப்போ சர்க்கரை இல்லை அப்படின்னா, இல்லைனாக்கா கொஞ்சமாக இருக்குது அப்படின்னா என்ன சொல்லுவோம், நம்ம போன வாரம் கூட சொன்னோம், திராட்சரசம் காலியாகிறதுக்கு முன்னாடியே குறைய ஆரம்பிக்கும் போதே மரியாள் போய் என்ன சொல்லிருச்சு, இல்லைன்னு சொல்லிருச்சு. வீட்டில் அம்மா இருக்க நிறைய நேரத்தில் பாருங்க, இன்னைக்கு டீ போடுறதுக்கு சர்க்கரை இருந்தால் கூட நாளைக்கு டீ போடுறதுக்கு என்ன செய்ய சொல்லுவோம், இன்னைக்கே. நீங்களாம் அப்படி சொன்னது இல்லையோ? அல்லேலூயா. இன்னைக்கே வாங்கிட்டு வர சொல்லிடுவோம். சில நேரத்தில் மாதத்துக்கு மொத்தமாக வாங்குகிற குடும்பம் இருக்கிறாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 3 மாதத்துக்கு மொத்தமாக வாங்கி வைக்கிறவங்க இருக்கிறாங்க. தினந்தோறும் வாங்கிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அது அவங்களுடைய வசதியை பொறுத்து என்ன செய்யுது, அப்படி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது நான் சொல்கிறது, பவுல் சொல்கிறது, இந்த இடத்துல அந்த குறைவு இல்லை. இது ஒரு ஆவிக்குரிய குறைவு. ஆவிக்குரிய காரியத்தில் ஒரு மனுஷன் எதில் குறைவுபடுறான்? இப்போ உதாரணத்துக்கு நான் என்னையே நீங்கள் எடுத்துக்கல. இப்போ நான் சின்னச்சாமி ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற அப்படின்னா எனக்குள்ளே என்ன இருக்குது, எனக்குள்ளே என்ன இருக்குது, குறை சொல்கிற ஆவி இருக்குதுன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவி இருக்குதுன்னு அர்த்தம். இதை நான் சரி செய்யணும். இது எனக்குள்ளே இருக்கிற குறைவு, இது எனக்குள்ளே இருக்கிற குறைவு. இந்த குறைவு வெளியில் போகணும் அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நிறைவானது வரும்போது தான் குறைவானது வெளியே போகுங்கிறார். அப்போ நிறைவானது எது? நிறைவானது என்ன? நிறைவானது எனக்குள்ள எப்படி வரணும்? இப்போ அவரை குற்றம் சாட்டுறதும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறதும் எனக்குள்ள இருக்கிற ஒரு குறையா நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, இதை நான் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா, எனக்குள்ள நிறைவு வந்தா எனக்குள்ள இருக்கிற இந்த குறை என்னை விட்டு வெளியே போகும். அந்த நிறைவு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாம இருக்கிறதுனால தான் நாம் எதில் தவறுகிறோமோ அதில் சரியாகாத முடியாத படிக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம், கடைசி வரைக்கும் அந்த தப்புலையே தவறுலையே அப்படியே போயிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ எனக்குள்ள அந்த குறை சொல்கிற ஆவி, குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவி இருக்குது அப்படின்னா, அல்லது அந்த சுபாவம் எனக்குள்ள ஆவின்னு வேண்டாம், அந்த சுபாவம் இப்போ எனக்குள்ள இருக்குது அப்படின்னா, அதில் இருந்து நான் விடுவிக்கப்படணும், மாறணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும், அவர்கிட்ட இருக்கிற நிறைவை மட்டும் நாம் பார்க்கணும். அவருக்குள்ள இருக்கிற நிறைவை மட்டும் நாம் பேசணும். அவருக்குள் இருக்கிற குறைவை நான் என்ன செய்யணும், மன்னிக்கணும். அவருக்குள் இருக்கிற குறைவை நான் நினைக்க கூடாது. அப்படி இருந்தோம் அப்படின்னா தான் எனக்குள்ள நிறைவு வரும்போது எனக்குள்ள நாம் பார்த்த அந்த குறைவான பார்வை அவரை விட்டு எனக்கு என்ன செய்யும், விலகி போகும். இயேசு நம்ம கிட்ட இருந்த குறைய பார்க்கல, நம்ம கிட்ட இருந்த குறைவை அவர் பார்த்திருப்பாரானால் ஒருத்தர் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நாம் பாவிகளாய் இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே அன்பு இன்னதென்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என்னிடத்துல எதை பார்க்கல, என் குறைய பார்க்கல, என்னுடைய பாவத்தை பார்க்கல, என்னுடைய மீறுதலை பார்க்கல, என்னுடைய அநியாயத்தை பார்க்கல, எனக்குள்ள இருந்த மாம்சத்தின் கிரியைகளை பார்க்கல, எனக்குள்ள இருந்த எந்த விதமான ஒரு நல்ல பழக்கத்தினால கர்த்தர் என்னை ரட்சிக்காம, இவனை நான் ரட்சிக்கலனா யாரு ரட்சிக்க முடியும்
அப்படின்னு என் மேல அன்பு வைத்து, பேரன்பு வைத்து, நான் செஞ்ச பாவத்தை எல்லாம் அவர் தூக்கி கடலின் ஆழத்தில் போட்டுட்டு முதுகுக்கு பின்னால வீசிட்டு மேற்குக்கு கிழக்குக்கு உள்ள தூரத்துக்கு அளவுக்கு அதை என்னை விட்டு அகற்றி விட்டு என்னை அவர் நேசித்தார். என்னை அவர் நேசித்ததுனால எனக்காக அவர் இந்த பூமியில வந்து என்ன செய்தார்? மரித்தார், உயிர்த்தார். இன்னைக்கும் நான் தப்பு செஞ்சேன், நான் ஆண்டவரை துக்கப்படுத்துறேன் அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? எனக்காக பிதாவினிடத்தில் என்ன செய்கிறார்? பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். என்னுடைய குறைவை அவர் பார்த்து பிதாவினிடத்தில் அவனை நீங்க சிட்சிங்க, இவனை தண்டிங்க, இந்த பையன் இன்னும் என்ன செய்ய மாட்டேங்கிறான், ஒழுங்காக மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி என்னை என்ன செய்யல? பிதாவினிடத்தில் என்னைய போட்டு கொடுக்கல. பிதா கிட்ட பரிந்து பேசுறார். பிதாவே, அவன் மேல கொஞ்சம் இறக்கமா இருங்க, அவனுக்காக நான் மரிச்சிருக்கிறேன், அவனுக்காக நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன், அவனுக்காக நான் ஜீவனை கொடுத்திருக்கிறேன், அவன் மாறுவான். இதே அனுபவத்தை தான் மத்தேயில வாசிக்கும் போது வாசிக்கிறோம். இந்த மரம் இந்த வருஷம் இருக்கட்டும், இந்த மரம் இந்த வருஷம் இருக்கட்டும், இது கனி கொடுத்தா விட்டுருவோம், கனி கொடுக்கலனா அடுத்து என்ன செய்வோம்? அல்லேலூயா. அப்ப ஒரு நம்ம கிட்ட இப்ப எத்தனை பேர் நான் நிறைவா இருக்கிறேன்னு யாராவது நம்மளால சொல்ல முடியுமா? நிறைவா இருக்கிறேன் நம்மளால சொல்ல முடியுமா? எல்லாருக்குள்ள இப்ப என்ன இருக்கு? குறை இருக்கு. எல்லாருக்குள்ள என்ன இருக்கு? அப்ப எல்லாருக்குள்ளும் என்ன குறை இருக்கிறதோ, எல்லாருக்குள்ள என்ன குறை இருக்குதோ அந்த குறை நம்மளை விட்டு வெளியே போகணும். அப்படின்னா எதுல குறை உள்ளவங்களா இருக்கிறோமோ அதுல நமக்கு என்ன வேணும்? நிறைவு வேணும். அதுல நமக்கு நிறைவு வேணும். அந்த நிறைவு நமக்குள்ள வந்து விட்டால் எது நம்முடைய வாழ்க்கையில குறைவா நம்மளே நினைக்கிறோமோ அது நம்மளை விட்டு என்ன செஞ்சிடும்? வெளியே போயிடும். அப்ப நிறைவு வரணும் அப்படின்னா ஆண்டவர் அங்க சொல்ற ஒரே ஒரு காரியம் என்னது? அன்பு. அல்லேலூயா. ஒருத்தர் என்ன செய்யுங்க? அன்பு வைங்க. சில நேரத்தில் இவங்கிட்ட அன்பு வச்சா வம்பு வந்துடுது அப்படின்னு என்ன செஞ்சிடறோம்? வம்பு வர்ற அளவுக்கு நம்ம அன்பு வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. வம்பு வர்ற அளவுக்கு என்ன வைக்க வேண்டாம்? உரிமை எடுக்க வேண்டாம் நான் சொல்றேன். வம்பு வருகிறது வரைக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டாம்? அந்த அளவுக்கு என்ன செய்ய வேண்டாம்? அன்பு சகலத்தை அந்த 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் பார்த்தீங்களா? 4 அன்பு நீடிய சாந்தமா. எத்தனை பேர்த்திட்ட சாந்தம் இல்லையோ அவங்களுக்குள்ள இப்போ என்ன இல்லைன்னு அர்த்தம்? அன்பு குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். சில நேரத்தில் வீட்டில் திட்டுறமே, புருஷனையோ பிள்ளைகளையோ யாரையோ திட்டுறமே, என்னன்னு சொல்லி திட்டுறோம்? அதெல்லாம் பேசினா போயிட்டே இருக்கும். அடுத்து 2வது அது எப்படி உள்ளதா? தயவு உள்ளது. அன்பு, ஆமா, நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, பொறாமை இல்லையா? அன்புக்கு என்ன இல்லையா? பவுல் வளர்றா அப்படின்னாக்கா அவனை பார்த்து நம்ம என்ன செய்ய? அன்பா இருந்துச்சு அப்படின்னா என்ன வராது? அவன் மேல என்ன வராது? அவனை உற்சாகப்படுத்தத்தான் செய்யும். அன்பு என்ன செய்யும்? அப்படி உற்சாகப்படுத்த. சூப்பர்னு நல்லா என்ன செய், படி, நல்லா பண்ணு. என் பிள்ளையை விட அவன் நல்லா படிக்கிறானா? அப்படியா? சரி சரி பரவாயில்ல போல. அப்படி நம்ம என்ன கடை செய்யக்கூடாது, அப்படி நினைக்கக்கூடாது. பொறாமை இல்லை. அடுத்து என்னைக்கு அன்பு என்ன செய்யாதான்? யாரை புகழாது? அன்பு புகழும். யாரை புகழாது? தன்னைத்தானே அன்பு புகழாது. அன்பு இருந்தா நம்ம புகழணும். யாரை புகழணும்? மற்றவங்களை புகழணும். அது நம்மளை நாமளே என்ன செய்யக்கூடாது? அப்படி புகழ்ந்தோம்னா அதுக்கு பேர் என்ன ஆயிரும்? பெருமை, தற்பெருமைனார். பெருமை வேற, தற்பெருமைங்கிறது வேற. அல்லேலூயா. நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். அடுத்து என்ன செய்யாதா?
இருமாப்புன்னு என்ன? அடுத்தவங்கள தரந்தாழ்த்தி பார்க்கறதுக்கு பேர் தான் இருமாப்பு. சரியா? அடுத்தவங்கள என்னை விட அவன் எப்படித்தான் அப்படித்தான் அப்படி நம்ம சில நேரத்தில் யாரையாவது குறித்து நினைக்கிறோம் இல்லையா? அதுக்கு பேர் என்னது? அது அவங்களை குறித்து நமக்கு இருக்கிற இருமாப்பு. சரியா? அடுத்து அது எப்படி என்ன செய்யாதா? அது செய்யாததை சொல்லுது பாருங்க. அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது. தற்பொழிவுன்னு என்ன? லஞ்சம். ஏதாவது ஒன்று என்ன செய்யட்டும், நமக்கு ஏதாவது ஒரு வேலை செஞ்சோம்னா சில நேரத்தில் என்ன நினைப்பாங்க? ஏதாவது கொடுப்பாங்களா? இல்லைனாக்கா இதை கொடு, நான் என்ன செய்கிறேன், உனக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பத்தியா? அது என்னது? அதுக்கு பேர் என்னதுங்க? அதுக்கு பேர் தான் தற்பொழிவு. அல்லேலூயா. அடுத்து சொல்லப்படுது சினமடையாது. சினம்னா என்ன? கோபப்படாது. அடுத்து தீங்கு நினைக்காது. தீங்குனா என்ன? கெட்டது. கெட்டது, தீமையானது ஒருபோது என்ன செய்யாது? நினைக்காது. அடுத்து அநியாயத்தில் என்ன செய்யாமல், சந்தோஷப்படாம சத்தியத்தில் சந்தோஷப்படும். சில நேரத்தில் அநியாயமாக ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருக்கிறாங்கன்னு வைங்களேன், நமக்கு அதை பார்க்கும்போது சில நேரங்களில் கைகொட்டி சிரித்து சந்தோஷப்படுறோம். அப்படின்னா நமக்குள்ளே என்ன இல்லைன்னு அர்த்தம்? அன்பு இல்லைன்னு அர்த்தம். சத்தியத்தில் ஒரு மனுஷன் நடந்தால் நமக்குள்ளே என்ன இருக்குது? அதை பார்த்து சந்தோஷப்பட்டால் நமக்குள்ளே என்ன இருக்குது? உண்மையான அன்பு இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. அடுத்து சொல்லுது சகலத்தையும். சகலம்னா என்ன? எல்லாம்னா என்ன? சகலமும்னா என்ன? நல்லது, கெட்டது, நன்மை, தீமை, பொய், புரட்டு, திருட்டு, களவு, நம்மளை வீண்பலி சுமத்துறது, நம்மளை குற்றஞ்சாட்டுறது, நம்ம மேலே நமக்கு நியாய தீர்ப்பு செலுத்துறது, நம்மளை சபிக்கிறது, இப்படி சகலத்தையும் அன்பு இருந்தால் என்ன செய்யுமா? சகிக்கும். அல்லேலூயா. மாமியார் மருமகளை சகிக்க முடியல, அப்பா மகனை சகிக்க முடியல, புருஷன் பொண்டாட்டியை சகிக்க முடியல, எத்தனை காரியம் நடக்குது. நம்மெல்லாம் யாரு? நம்மெல்லாம் யாரு? ஆவிக்குரியவர்கள். அல்லேலூயா. நம்மெல்லாம் யாரு? நான் உங்களை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். அல்லேலூயா. அன்பு சகலத்தை என்ன சகிக்குமா? சகிக்கும். அடுத்து சகலத்தை விசுவாசிக்கும். விசுவாசம்னா என்ன? நம்ம சொல்கிறதெல்லாம் அப்படியே நடக்கும் அப்படின்னு என்ன செய்வாங்க அப்படின்னு என்ன செய்கிறது? விசுவாசிக்கிறது. விசுவாசிக்கிறது பரவாயில்ல. இப்போ நான் ஒன்று செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? பாஸ்ட்டு போய் சொல்ல மாட்டார், அவர் உண்மையைத்தான் சொல்வார் அப்படிங்கிற ஒரு. அடுத்து சகலத்தை என்ன செய்யுமா? நம்பும். அடுத்து சொல்லுது சகலத்தையும் சகிக்கும். சகலத்தையும் சகிக்கும். சகலத்தையும் தாங்கும். சகலத்தையும் சகிக்கும். இதுதான் என்னது? நிறைவு. இந்த அன்புன்னு 3 எழுத்துல ஆண்டவர் முழு உலகத்திலையும் இருக்கிற அத்தனை பேருடைய சுபாவத்தையும் இதுக்குள்ள ஆண்டவர் அடக்கி வைக்கிறார். அன்னைக்கு அந்த வீடியோ அனுப்பி வச்சேன் இல்லையா? பெரும்பாலும் மிருகங்கள், யானைக்கும் மிருகங்களுக்கும் சண்டை தான் வரும். இந்த வெள்ளம் போகுது, யானை மேலே சிறுத்தை ஏறி உட்காந்து உயிருக்காக என்ன செய்யுது? யானை கிட்ட அடைக்கலம் புகுந்துருக்கு. யானை நினச்சா தும்பிக்கையிட்ட இப்படி தூக்கி இப்படி தண்ணிக்குள்ளே போடுறதுக்கு அது 1 நிமிஷம் ஆகாது. யானை அந்த சூழ்நிலையை பார்த்துட்டு அந்த சிறுத்தையை ஒன்றும் செய்யாமல், அந்த சிறுத்தைக்கு நான் இருக்கிறேன் பயப்படாதங்கிற மாதிரி என்ன செய்யுது? யானைக்கு துதிக்கை மூக்கு வரைக்கும் என்ன போயிட்டுருக்குது? வெள்ளம் போயிட்டுருக்குது. அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும்.
அதுக்கு அடுத்து அந்த யானை கடைசியில் அந்த வீடியோவுடைய முடிவு எப்படி வருது, ஒரு மான் குட்டி அந்த யானை தண்ணிக்குள்ளேருந்து அப்படியே தூக்கிட்டு என்ன செய்யுது, ஒரு வாயில்லா ஜீவனுக்கு கூட இதேது அந்த சிறுத்தை யானை மேலே ஏறி இருக்கிறதுக்கு பதிலாக சிங்கம் ஏறி இருந்தால் கூட அந்த யானை என்னதான் பண்ணியிருக்கோம். ஏன்னா சிங்கத்துக்கு யானைக்கும் தான் என்ன செய்யும், சில நேரத்தில் யானைகளை வேட்டையாடுற மிருகம் சிங்கம்தான், சிறுத்தையெல்லாம் வேட்டையாடாது. சிங்கமே மேலே ஏறி என்னை காப்பாற்றுன்னு கேட்டிருந்தா கூட அந்த யானை என்ன பண்ணியிருக்கோம், காப்பாற்ற தான் செஞ்சுருக்கோம். சகலத்தையும் தாங்குது, சகலத்தையும் சகிக்குது. ஒரு வாயில்லா ஜீவனுக்கு இருக்கிற அந்த ஒரு சகிப்புத்தன்மையும் தாங்கக்கூடிய அந்த எண்ணமும் இன்னைக்கு மனுஷர்களுக்கு இல்லைன்னு சொல்கிறத விட தேவ பிள்ளைகளுக்குள்ள எத்தனை பேத்துக்குள்ள இது இருக்குதுங்கிற கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நிறைவானது வந்தால் தாங்க நமக்குள்ள இருக்கிற குறைவு வெளியே போகும். நிறைவானது நமக்குள்ள வரணும். ஒரு மனுஷன் ஒரு பாவத்தில் இருக்கிற அப்படின்னா அது ஒரு பாவம், அது ஒரு குறை, அது ஒரு குறைன்னு வைங்களேன். இப்போ அந்த பாவத்திலிருந்து அவன் விடுவிக்கப்படணும் அப்படின்னா அவனுக்குள்ள இருக்கிற அந்த குறை அவனை விட்டு வெளியே போகணும் அப்படின்னா அவனுக்குள்ள நிறைவு வந்தால் தான் என்ன ஆகும், குறைவு வெளியே போகும். இப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றார். என்ன சொல்றாரு, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் பாவம் செய்கிறவனாய் இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு சுபாவத்தோடு கூட ஒரு மனுஷன் உள்ள இருக்கிறான், அல்லது அப்படிப்பட்ட ஒரு தவறான எண்ணம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குது, அது பெரிய குறை. அந்த குறை வெளியே போகணும்னா என்ன செய்யணும், அந்த குறை அவனை விட்டு அந்த மனுஷியை விட்டு அந்த மனுஷனை விட்டு வெளியே போகணும்னா அந்த மனுஷனுக்குள்ள நிறைவு வரணும். எப்படிப்பட்ட நிறைவு வரணும், நாம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்கிறோம், நம்மெல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஒரே குடும்பமாக இருக்கிறோம். அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ள வந்துச்சு அப்படின்னா அந்த மனுஷனுக்குள்ள அந்த குறை அவனை விட்டு என்ன செய்யும், வெளியே நமக்குள்ள நிறைவை கொண்டு வருகிறவர் ஆவியானவர், குறைவை கொண்டு வருகிறவன் பிசாசு. அல்லேலூயா. ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு உதாரணம் சொன்னேன். என்ன உதாரணம் சொன்னேன், கிரிக்கெட் விளையாடும் போது ரெண்டு நாடு என்ன செய்கிறாங்க, விளையாடுறாங்கன்னா ஒரு நாட்டுக்காரனுக்கு இப்போ இந்தியா இப்போ இன்னைக்கு விளையாட போகுதுன்னு நினைக்கிறேன். அதில் பேட்டு இந்தியா பிடிக்குது, சவுத் ஆப்பிரிக்கா பந்து வீசுது. சவுத் ஆப்பிரிக்கா பந்து வீசும்போது இவன் சிக்ஸா அடிக்கட்டும் அப்படின்னு சொல்லியா பந்து வீசுவா, என்னன்னு சொல்லி பந்து வீசுறா, இவனை பால்லே என்ன செய்யணும், அவுட் ஆனா நல்லா இருக்குமேங்கிற எண்ணத்தோட தான் அவன் பந்து வீசுவான். பேட் பிடிக்கிறவன் என்ன செய்வான், அவுட் ஆகக்கூடாது, இந்த பால்ல என்ன செய்யணும், 6 அடிக்கணும், இல்லைன்னா 4 அடிக்கணும், இல்லைன்னா ஒரு ரன்னாவது எடுக்கணும், இல்லைன்னா அவுட் ஆகாமையாவது என்ன செய்யணும் இருக்கணும் அப்படிங்கிற மனநிலைமையில அவன் இருப்பான். இந்தியா ஜெயிச்சா நமக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா நாம ஒவ்வொரு நாள் ஆவிக்குரிய வாழ்க்கையில தோத்து கொண்டிருந்தா அதை குறித்த சிந்தனையோ வெக்கமோ அதை குறித்த பயமோ நமக்குள்ள என்ன செய்ய மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. யோசனை பண்ணி பாருங்களேன். சாத்தான் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு சூழ்நிலைய அல்லது ஒரு காரியங்களை பார்க்கும் போதெல்லாம் நம்முடைய இருதயத்துக்குள்ள நம்முடைய சிந்தனைக்குள்ள எத்தனை விதமான கெட்ட பந்த நம்ம மேல வீசுறா. நான் சொல்றேன், நம்ம சாகிற வரைக்கும் அல்லது இயேசுநாதருடைய வருகை வரைக்கும் நமக்குள்ள அசுத்தமான எண்ணங்கள் சிந்தனைகள் போய்கிட்டு தான் இருக்கும். இது மாற்றம் இல்லை, இது மாற்ற முடியாது, இது என்ன செய்ய முடியாது, மாறாது. ஆனா இதை ஜெயிக்கிறதுக்கு தான் நமக்குள்ள ஆவியானவர். இந்த சிந்தனையை மேற்கொள்வதற்கு தான் ஜெபம். இந்த சிந்தனைகளை
நமக்குள்ள வரவிடாம அது நமக்குள்ள குடிகொள்ள முடியாதபடிக்கு தடுப்பதற்கு தான் ஆலயம். வசனம் சொல்லுது ரோமர்ல, தேவனை தேவன் என்று அறிந்தும் மகிமைப்படுத்தாமல் தங்கள் சிந்தனையினாலே வீணராய் போனார்கள். அவன் பாவம் செய்யல, சிந்தித்த சிந்தனையினால என்ன ஆயிட்டாங்களா? வீணா போனாங்களா? சிந்தனை ஒரு மனுஷன், அப்ப என்ன அர்த்தம்? வேண்டாத சிந்தனைகள். ஆண்டவர் சொன்னார், இருதயத்திலிருந்து தான் வேண்டாதவைகளும் பொல்லாதவைகளுமான பலவிதமான சிந்தனைகள் நம்மளுடைய இருதயத்துக்குள்ளிருந்து என்ன செய்யுது? அப்ப இதெல்லாம் குறைவு. இது நம்முடைய உள்ளத்துக்குள்ள சிந்தனைக்குள்ள வரவிடாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்? தடுக்கணும். இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தணும். இயேசுவின் நாமத்தில் இந்த சிந்தனையை கடிந்து கொள்ளுகிறேன், இயேசுவின் நாமத்தில் இந்த எண்ணத்தை நான் கடிந்து கொள்ளுகிறேன். பவுல் சொல்றார் பாருங்க, கிறிஸ்துவுக்குள் எந்த எண்ணத்தையும் சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பவுலே சொல்றாரு, எனக்கு உள்ள சில நேரங்களில் வேண்டாத எண்ணங்கள் சிந்தனைகள் வருது, இதை நான் என்ன செய்கிறேன்? கிறிஸ்துவுக்குள்ள சிறைப்படுத்துகிறேன். அப்ப ஒரு மனுஷனுக்குள்ள நிறைவு எப்ப வருதோ, எப்படிப்பட்ட காரியத்தில் குறைவோடு இருக்கிறோமோ அந்த குறைவு வெளியே போகணும்னா அதற்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிற நிறைவு எனக்குள்ள வரணும். அந்த நிறைவு எனக்குள்ள வந்தா எனக்குள்ள இருக்கிற குறைவெல்லாம் என்னை விட்டு போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிற அப்படின்னா அது ஒரு குறை. அதுக்கு என்ன செய்யணும்? பொய்ய பேசுறதை நிறுத்திட்டு என்ன செஞ்சிடணும்? உண்மையை பேச பேச அதுக்குள்ள இருக்கிற குறை போயிருமில்ல. போகுமா போகாதா? திருடிட்டு இருக்கிறேன், அது பெரிய குறை. திருட்ட நிறுத்திட்டு உண்மையா இருந்துட்ட அப்படின்னால என்ன ஆயிருவேன்? நானு குறை என்னை விட்டு வெளியே போயிடும். இருட்டா இருக்குன்னு அப்படியே இருந்தா என்ன ஆகும்? இருட்டு வெளியே போகணும்னா என்ன செய்யணும்? சுவிட்சை போட்ட உடனே வெளிச்சம் வரும், லைட் எரியும். லைட்டு வந்த உடனே ஐயோ என்னால் இனிமேல் இருக்க முடியாது கதறிக்கிட்ட ஓடுது இருட்டு. இதை போட்டாக்க ஆட்டோமேட்டிக்கா அது பாட்டுக்கு சத்தம் இல்லாம போயிடும். இதே போலத்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவுக்காக வாழ்றது, கிறிஸ்துவை போல வாழ்றது ரொம்ப ஆசீர்வாதமான பாக்கியமான ஒரு வாழ்க்கை. இதை கஷ்டம்னு நம்ம என்ன செய்யக்கூடாது? நினைக்காம இதை எப்படி அவரை போல மாறலாம், எப்படி அவரை போல நடக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் சிந்தனை நமக்குள்ள வந்துட்டா ஆண்டவர் அதுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிருவார். என் பிள்ளை என்னைய போல மாற விரும்புது, என் பிள்ளை எனக்காக வாழ விரும்புது அப்படின்னு என்ன செய்வார்? ஆண்டவரே நமக்கு உதவி செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நான் இன்னும் பாயிண்ட்டுக்குள்ளேயே வரல. அப்ப கடைசியா சொல்றார் பவுல், அதுல என்ன சொல்றாருன்னா, அன்பு, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும் எப்படி இருக்குதா? இல்ல, இது மூணும் நிலைச்சிருக்குது. இதுல பெருசு என்னது? பெருசுன்னு என்ன? இந்த மூனை காட்டிலும் நிறைவானது, இந்த மூனை காட்டிலும் போதுமானது, இந்த மூனை காட்டிலும் தேவனுக்குள் இருக்கிற குணாதிசயம் அன்பு. அதுதான் எல்லாவற்றை விட பெரியது அப்படின்னு என்ன செய்யறாரு? தீர்ப்பு சொல்லிடுறாரு அங்கே. அல்லேலூயா. இந்த இடைப்பட்ட காலத்துல பவுல் அங்க சொல்றாரு, நான் குழந்தையா இருந்தேன், குழந்தையா இருக்கும்போது எப்படி பேசினேன்? குழந்தைய போல பேசினேன், குழந்தைய போல சிந்திச்சேன், குழந்தைய போல சாப்பிட்டேன். இதெல்லாம் நமக்குள்ள இருக்கிற பலவீனங்கள். சில நேரத்தில் ரட்சிக்கப்படாதவங்களை போலயே நம்முடைய பேச்சு போகும், ரட்சிக்கப்பட்டதற்குண்டான முதிர்ச்சி இல்லாம நம்முடைய பேச்சுக்கள் போகும். அது ஒரு குழந்தைத்தனம் மாதிரி. ஆனா அவர் சொல்றாரு, நான் வளர்ந்துட்டேன், பாவியில் என்ன செஞ்சுட்டேன்? வளர்ந்துட்டேன்.
ஆவியில வளர்ந்ததுக்கு அப்புறம் எனக்குள்ள பெண் என்ன இருக்குது? ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்கு, ஆண்டவர் மேல விசுவாசம் இருக்கு, ஆமே ஸ்தோத்திரம், ஆண்டவர் கொடுத்திருக்கிற அன்பு இருக்கு. இந்த 3 விட, இந்த 2 விட 3வது சொன்ன அன்பு தான் எனக்கு ரொம்ப போதுமானது. இதுதான் ஒரு மனுஷனை என்ன செய்யுது? நிறைவான பாதைக்குள்ள கொண்டு போகுது அப்படிங்கிறார். எத்தனை பேரை இன்னும் மன்னிக்க முடியாம இருக்கிறோம்? எத்தனை பேரை மனசார மன்னிக்க முடியாம இருக்கிறோம்? எத்தனை பேர் மேல இருக்கிற எரிச்சல் இன்னும் குறையாம இருக்கு? எத்தனை பேர் மேல இருக்கிற கசப்புன்னு நம்மளை விட்டு போகாம இருக்கு? இதெல்லாம் இருக்க 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 நமக்குள்ள என்ன இருக்குன்னு அர்த்தம்? குறைவு தான் இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம எப்படித்தான் இருக்கிறோம்? குறைவாக தான் இருக்கிறோம். வெளிப்படுத்தல வசனம் சொல்லுது, தானியல்ல அந்த நேபுகத்நேச்சாருடைய மகனை ஆண்டவர் சொல்லுவார், நீ தராசுல நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய், குறைவா நீ இருக்கிற. இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் தூக்கி நிறுத்து பார்த்தாரு அப்படின்னு சொன்னா, சமமா இருக்கிறோமா, இல்லைன்னா படிக்கல்லுக்கு மேலே இருக்கிறோமா, இல்லைன்னா படிக்கல்லுக்கு கீழே இறங்கி நிற்கிறோமா? யோசனை பண்ணி பாருங்க. படிக்கல்லை விட மேலே போகுது, கீழே படிக்கல்ல மேலே தூக்கி இந்த பக்கம் இருக்கிறது கீழே இறங்குச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைவா இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். படிக்கல் மேலே ஏறிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? நமக்கு